பண்ணி பாருங்கள். ஷாந்தாஸ் டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் சேனி சம்பல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். ஒரு மணி நேரம் போல் இப்படி நீங்கள் தண்ணியில் முதல்ல ஊற வைங்க. ஊற வச்சுட்டு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு கண் எரிகிறது குறையும். அது மட்டுமல்ல, வெங்காயம் வெட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ 1 கிலோ வெங்காயம் இப்படி மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கேன். இங்கே எனக்கு வெள்ளை அனியன்ஸ், ஒயிட் அனியன்ஸ் தான் கிடச்சிது. சென்னையிலலாம் இருக்கிற மாதிரி அந்த ரெட் அனியன்ஸ் இங்கே இல்லை. இங்கே சலட் அனியன்ஸ் தான் இருக்கும், ரெட். அது நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் நான் அது உபயோகப்படுத்தலை. ஸோ ஒயிட் அனியன்ஸ் 1 கிலோ. அது தவிர சீனி சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பாருங்கள். பட்டை 2, ஒரு 10 ஏலக்காய், 10 கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கோஸ் சில்லி பவுடர், அதாவது 1-2 இடித்த சில்லி பவுடர், கருவேப்பிலை வேணும், ரம்பை. இது மிக முக்கியம் சீனி சம்பலுக்கு. ஆஸ்திரேலியாவில் ஃப்ரோசன் ரம்பை கிடைக்கும் இங்கே. அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த சீனி சம்பலுக்கு. இது முக்கியமான பொருள் மாசி. இந்த மாசி கருவாடு இது பற்றின ஒரு தனிப்பட்ட ஒரு எபிசோடே உங்களுக்கு வரப்போகுது. அதனுடைய முக்கியத்துவம், அதை நான் சென்னையில் எங்கே வாங்கினேன், அங்கே ஒருத்தர் என்கிட்ட நிறைய அதை பற்றி பேசியிருக்கார். ஸோ அது இன்னொரு எபிசோடில் வரும். ஸோ இவ்வளவு பொருட்களும் எங்களுக்கு தேவை. இதோட சேர்த்து எங்களுக்கு உப்பு, மஞ்சள், அப்புறம் எண்ணெய். எண்ணெய் நீங்கள் வெஜிடபிள் ஆயில் உபயோகப்படுத்தலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் உபயோகப்படுத்தலாம். இதில் நான் ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன் பாருங்கள். இது வெஜிடபிள் ஆயில். அதில் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஸ்லோ ஃபயரில் வைங்க. வெங்காயத்தை சேர்க்கணும். பச்சை மிளகாய், ரம்பை, கருவேப்பிலை. இதில் நீங்கள் இப்போ உப்பு, மஞ்சளும் சேர்க்கணும். இதில் நான் இப்போ 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள். மீடியம் ஹீட்டில் வச்சு தான் இது நீங்கள் ஃப்ரை பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சில்லி பவுடர், அதாவது அந்த கோஸ் சில்லி பவுடர் இருக்குல்ல, மிளகாய், ஸோ அதை சேர்க்கணும். மற்றது மாசி, அதையும் சேர்க்கணும். இந்த கோஸ் சில்லி பவுடர் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்தேன். ஆனால் ரொம்ப காரம் இது. ஸோ அதனால நான் இதில் அரைவாசி தான் சேர்க்குறேன். அப்புறம் மாசி. மாசி 2 டேபிள் ஸ்பூன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்க்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுருங்க. நல்ல வாசனை வருது. சீனி சம்பல் ஸ்லோ ஃபயரில் வதங்கிட்டு. இது புளி. புளி ஒரு அரைவாசி எலுமிச்சை அளவு புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது சுகர். ஸோ இந்த 2 முக்கியமான பொருட்கள் கடைசியில் நாங்கள் சீனி சம்பலில் சேர்க்கணும். அது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் சேர்க்கணும். இந்த கரைச்சி வச்ச புளியில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்குறேன், எல்லாம் சேர்க்கல. அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர். ஸோ இப்போ நல்லாவே ஸ்லோவாக அடுப்பை வச்சு இதை அப்படியே வதங்க விடாங்க. இது வதங்கிட்டு வர்றப்ப கலர் மாறும். இது ரொம்ப அவசரமாக எல்லாம் செய்து அடுப்பில் நீங்கள் இறக்க முடியாது. ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டிய ரெசிபி இது. ஸோ ஸ்லோ ஃபயரில் வச்சு இடைக்கிட நீங்கள் இதை கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி கலர் டார்க்காக வந்துடுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்தலாம். ஆனால் சிலர் இதை விட இன்னும் கூட கொஞ்சம் வதங்க விட்டு கொஞ்சம் கருப்பாக வரும் வரையில் விடுவாங்க. ஆனால் எனக்கு இன்னும் அது பிடிக்கிறது இல்லை. நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன். சீனி சம்பல் ரெடி. சீனி சம்பல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுதான் சரியான பதம்.
லம்ப்ரைஸில் வந்து நான் இதை வைக்கல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து இது வைக்கலாம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாந்தாஸ் டேபிளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.